வச்சுருக்கேன். பாருங்க தான் வறுக்கிறதுக்கு. இதுக்கு வந்து அரைக்க வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் தேங்காய், சோம்பு போட்டிருக்கேன், பெருஞ்சீரகம் போட்டு நம்ம அரைச்சிக்கிறோம். அரைச்சி இதில் போட்டு மிளகாத்தூள் போடுவோம். இதெல்லாம் இதில் போட்டாலும் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கும், அதுக்கு தான். தண்ணியை கழுவி கொஞ்சமாக ஊற்றுறேன். குழம்பு தூள் தான் போடுறேன், ரெண்டும் கலந்தது. பாருங்க, மிளகாய் மல்லி கலந்தது தான் போடுறேன். எதுக்காக அரைச்சி போடுறோன்னா கொஞ்சம் மசாலா மாதிரி இருக்கும். அது வெங்காயம் தக்காளி போட்டோம்னா திங்க மாட்டேங்குதுங்க எடுத்து போட்டுக்கிட்டு. இதெல்லாம் ஒரு இதாக இருக்கும் பார்க்குறது. வேகணும்ல, அது வேகணும், அதுக்காக தான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்படி போட்டுட்டோம்னா நம்ம அரைச்சி போட்டோம்னாக்கா மசாலாவும் இருக்கும், பிள்ளைங்களும் சாப்பிடும். வெங்காயத்தெல்லாம் போட்டு வச்சுக்க தனித்தனியாக கிடக்குது. அதுதான் இப்போ வறுக்கிறதுலாம் இப்படி தான் அரைக்கிறது. உப்பும் போட்டுக்கிறேன், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா வேகட்டும். வச்சுருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்துடலாம். நம்ம நல்லா வறுக்கணும் போல் இருந்துச்சுனாக்கா சவுசாரெலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நான் அப்படியே வச்சுருவோம்.